ஹலோ 2026ல வெளியாகி மொட்டை இந்திய சினிமாவையும் மிரள வச்ச ஒரு பிரம்மாண்டமான மலையாளம் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் பேட்ரியாட். இத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீடைலா அலச போறோம். இது சும்மா ஒரு வழக்கமான ஆக்ஷன் படம் மட்டும் இல்ல, டேட்டா பிரைவசி, அரசியல் சதின்னு இன்னைக்கு நடக்கிற பல சீரியஸான விஷயங்களை பேசுற ஒரு படைப்பு. இந்த படத்தோட மேக்கிங், கதை அப்புறம் விமர்சனங்கள் எல்லாத்தையும் வாங்க ஒண்ணா பிரிச்சு மேயலாம். இன்னைக்கு நாம எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னா, 1 அந்த பிரம்மாண்டமான சினிமா கூட்டணி, 2 பெரிஸ்கோப் சதி, 3 உலகளாவிய தயாரிப்பு, 4 படத்தோட இசை, அப்புறம் கடைசியா விமர்சனங்கள். சரி, முதல்ல அந்த பிரம்மாண்டமான சினிமா கூட்டணிய பத்தி பாப்போம். டைரக்டர் மகேஷ் நாராயணன் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய மேஜிக் என்ன தெரியுமா? இந்த ஸ்டார் காஸ்டிங் தான். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னு சேர்ந்திருக்கிற இந்த மெகா காம்போ தான். மெகா ஸ்டார் மம்மூட்டி டாக்டர் டேனியல் ஜேம்ஸ்ங்கிற ஒரு சயின்டிபிக் அனலிஸ்ட் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் மம்மூட்டியோட நெருங்கிய நம்பரா கர்னல் ரஹீம் நாயக்னு ஒரு மிரட்டலான ஆர்மி கேரக்டர்ல வராரு. இது மட்டுமா, வில்லன் சக்தி சுந்தரமா ஃபகத் ஃபாசில், மைக்கேல் தேவாசியா, குஞ்சாக்கு போப்பன்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொருத்தரும் ஸ்கிரீன்ல அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க. அடுத்ததா இந்த படத்தோட மைய கருவான அந்த பெரிஸ்கோப் சதி. நம்ம போன்ல இருக்கிற கேமரா, மைக்ரோஃபோன், பர்சனல் டேட்டா இது எல்லாத்தையும் நமக்கு தெரியாமலேயே ஒருத்தரால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா எவ்வளவு திகிலா இருக்குல்ல? அதுதான் இந்த பெரிஸ்கோப். தேச பாதுகாப்பிற்காக உருவாக்கப்படுற இந்த பவர்ஃபுல்லான ஸ்பைவேரை அரசியல் செல்வாக்கு இருக்கிற ஜேபி சுந்தரமும் அவரோட பையன் சக்தி சுந்தரமும் அவ்வளோ சொந்த லாபத்துக்காக எப்படி ஒரு ஆயுதமா மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கான்ஃப்ளிக்ட். கதை எப்படி டிராவல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பைவேர் பத்தின அதிர்ச்சியான உண்மையை டாக்டர் ஜேம்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. உடனே அவரை ஒரு தேச துரோகின்னு முத்திர குத்திடுறாங்க. அங்கிருந்து லண்டனுக்கு எஸ்கேப் ஆகுறவரு சும்மா இல்லாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தொடர்ந்து போராடுறாரு. தன்னோட மேல விழுந்த பழிய துடைக்கிறதுக்காகவும் அந்த உளவு நெட்வொர்க்கை மொத்தமா அழிக்கிறதுக்காகவும் தன்னோட பழைய நண்பர்களோட எப்படி கைகோர்க்கிறாருங்கிறது தான் மிச்ச கதை. ஒரு குளோபல் மிஷன் மாதிரி பயங்கர விறுவிறுப்பா போகும். 3வது விஷயம், இதோட உலகளாவிய பிரம்மாண்ட தயாரிப்பு. ப்ரொடியூசர்ஸ் ஆண்டோ ஜோசப் மற்றும் கேஜி அனில்குமார், இவங்க 2 பேரோட விஷன் ரொம்பவே பெருசு. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய். மலையாள சினிமாவுல இது ஒரு இமாலய பட்ஜெட்னே சொல்லலாம். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஸ்பை த்ரில்லரை கொடுக்கணுங்கிறத இவங்க ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கிட்டாங்க. இந்த 140 கோடியை எங்க செலவு பண்ணான்னு கேக்குறீங்களா? நவம்பர் 2024 ஆரம்பிச்சு ஜனவரி 2026 வரைக்கும் உலகமெல்லாம் பல நாடுகள்ல ஷூட் பண்ணிருக்காங்க. இலங்கை, லண்டன், அசர்பைஜான், துபாய்னு வெளிநாடுகள்ல ஒரு பக்கமும், இந்தியாவுல காஷ்மீர், டெல்லி, ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டி, கோயம்புத்தூர், கொச்சின்னு பல இடங்கள்லயும் ரொம்ப பிரம்மாண்டமா படப்பிடிப்பு நடந்திருக்கு. 4வது பேட்ரியாட் படத்தோட உயிர்நாடியான இசை. உலகம் முழுக்க பயணிக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்பை த்ரில்லருக்கு சவுண்ட் ட்ராக் ரொம்பவே முக்கியம். இசையமைப்பாளர் சுஷின் ஷியாம் அதை ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருக்காரு. மே 1, 2026ல படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியே காட்டு தொட்ட போல் மனுஷனாகிய 2 பாட்டும் வெளியாகி செம்ம ஹிட் ஆச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்கள்ல அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மள சீட் நுனியில உட்கார வச்சிருது. கடைசியா ரொம்ப முக்கியமான பகுதி, விமர்சனங்கள். முதல் விஷயமா, இந்த படம் கையாண்டிருக்கிற டேட்டா பிரைவசி அப்படிங்கிற டாபிக் ரொம்பவே முக்கியமானது. தி இந்துவோட எஸ்ஆர் பிரவீன் என்ன சொல்றாருன்னா, கதை ஈஸியா கணிக்கக்கூடிய வகையில இருந்தாலும் ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுற தைரியமான படம் இது அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒருத்தனை மெயின் கேரக்டரா காட்டுறது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். அதே மாதிரி தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவோட விஷால் மேனன் அவரோட விமர்சனத்துல பேட்ரியாட் பல விஷயங்களை ரொம்ப சரியா பண்ணிருக்கு. படத்தோட ரைட்டிங், அந்த நுட்பமான பேக்ரவுண்ட் ஸ்கோர், அப்புறம் அது கையாண்டிருக்கிற விவாதம் எல்லாமே ரசிக்க வைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்பை ஜானர்ல விசில் அடிக்கிற மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் படத்துல இருக்கும்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் சில நெகட்டிவ் விமர்சனங்களும் இருக்கு. தி இந்தியன் எக்ஸ்பிரஸோட அனந்த் சுரேஷ், மகேஷோட திரைக்கதை சில இடங்கள்ல சறுக்கிடுச்சு, படம் முழுக்க இருக்கிற சுமாரான ரேட்டிங் பேட்ரியாட் படத்தை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போக தவறிடுச்சுன்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இவ்ளோ பெரிய லெஜெண்ட்ஸ் நடிக்கும்போது எழுத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, ஒரு பக்கம் வேற லெவல் ஸ்டார் காஸ்டிங், மிரட்டலான மியூசிக்னு படம் பட்டைய கலப்புது. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸியா கணிக்கக்கூடிய கதையும் திரைக்கதையில இருக்கிற சில லேகும் படத்தோட வேகத்தை கொஞ்சம் குறைக்குது. இதுதான் கிரிட்டிக்ஸோட பொதுவான கருத்தா இருக்கு. சரி, நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். படத்துல டாக்டர் டேனியல் ஜேம்ஸ் போராடுறத பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். நிஜமாவே இந்த பெரிஸ்கோப் மாதிரி ஸ்பைவர் நம்ம உலகத்திலும் இருக்கா? உங்க கையில நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த டிவைஸ்ல இருக்கிற உங்களோட தனிப்பட்ட தகவல்கள் உண்மையிலேயே பாதுகாப்பா தான் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதிலோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திக்கலாம். நன்றி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னடான்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியாட். இந்த படத்துல மலையாள சினிமாவுடைய பாப்புலரான 2 நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஒண்ணா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம மம்முட்டியும் மோகன்லாலும் தான். ஸோ அவங்க மட்டும் தான் நடிச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்ல, ஃபகத் ஃபாசில், நயன்தாரா போன்ற பல முக்கியமான கதாபாத்திரங்கள் இதுல நடிச்சிருக்காங்க. படம் சும்மா ஹாலிவுட்ல உள்ள வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. சரி வாங்க படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம். பெரிஸ்கோப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம ஏழை பாளைகளுக்கு இலவசமா கொடுக்குற அந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல இந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இந்த லேப்டாப் மூலமா சீக்ரெட்ஸான வீடியோஸ், போட்டோஸ், சாட், ஸோ இது எல்லாத்தையுமே அந்த இன்ஸ்டால் பண்ணி வச்ச சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மூலமா திருடுறாங்க. இதனால ஏழை பாளைங்களுடைய அந்த சின்ன சின்ன வீடியோ வெளியே கசிய ஸோ இது மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ மம்முட்டியும் இதுக்கு காரணமான ஆள் யாரு, அவனை கண்டுபிடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவரு உள்ள இறங்குறாரு. நம்ம ஹீரோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொடுத்த கார்ப்பரேட் கம்பெனியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் கொடுக்கிற லேப்டாப்ல கூட இப்படி ஒரு பிரச்சனையா, பெரிய பெரிய பணக்காரங்கள் மத்தியில இந்த ஏழை குடும்பங்கள் இலவசமா கொடுக்கிற அந்த பொருட்களை வச்சு இப்படி கூட வாழ முடியுமா, சோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படி சொல்லிட்டு படிக்கிற குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கேள்வி கேட்ட படம் தான் பேட்ரியாட். இந்த படத்துடைய முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்துடைய ஆரம்பத்துல டெல்லியை தான் காட்டுறாங்க. இந்தியாவுடைய ரா ஏஜென்டோடைய ஹெட் ரேவதியை தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு இந்த படத்துல வெண்ணிலா சீதாராமன் பேரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு மினிஸ்டரை பாக்குறாரு. அவர் அந்த மினிஸ்டர் கிட்ட போயிட்டு, நீங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமா கொடுக்க போற அந்த லேப்டாப்ல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு கண்ணோட்டம் படுது. நீங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை உடனே சரி செஞ்சுங்க. அதை விட்டுட்டு கார்ப்பரேட் கம்பெனியோட கை கோர்த்துக்கிட்டு அப்பாவி இளைஞர்களா அந்த லேப்டாப் மூலமா எதனா பாதிக்கப்பட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சேம் டைம்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வருகிற 30 நாள்ல அதை சரி செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த 30 நாள்ல எனக்கு ஒரு சர்ஜரி நடக்க வேண்டியது இருக்கு. அந்த சர்ஜரிக்குள்ள இது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு அந்த ரா ஏஜென்டோடைய ஹெட்டும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ அங்க கட் பண்ண ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ரா ஏஜென்ட்டும் அவங்களுடைய சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. மினிஸ்டர் ஏழை எளிய மக்களுக்கு அந்த இலவசமான அந்த லேப்டாப்பை வழங்குறாரு. ஸோ மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த லேப்டாப் போய் தெரிஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்த கேட்ட நம்ம ரேவதியும் பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது அந்த லேப்டாப் மூலமா ஏதோ தப்பான ஒரு விஷயம் வெளியே போகுது. ஸோ அதனால மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுக்காக ரா ஏஜென்டோடைய ஸ்பை ஏஜென்ட்டை நம்ம ரேவதி கான்டாக்ட் பண்றாங்க. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம மம்முட்டி தான். அவருக்கு இந்த படத்துல டேனியல்னு பேரு. இவர் ஒரு ஸ்பை ஏஜென்ட். ஸ்பை ஏஜென்ட் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நிறைய படத்துல ஸ்பை ஏஜென்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருந்தாலும் ஸ்பை ஏஜென்ட்டை பத்தி சொல்றேன். இந்திய நாட்டுக்காக, இந்திய ராணுவத்துக்காக மக்களோட மக்களா அண்டர் கிரவுண்ட்ல இருந்துகிட்டு நாட்டுக்காக வேலை செய்யறவங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய வேலையை. இப்ப நம்ம ரேவதி அப்படி ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம மம்முட்டி தான். அவருக்கு இந்த படத்துல டேனியல்னு பேரு. ஸோ அவரும் கிளம்பி வராரு. நம்ம ரேவதியை மீட் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்த எல்லாமே அவர்கிட்ட சொல்றாங்க. அதே சேம் டைம்ல அந்த லேப்டாப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கம்பெனி இளைஞர்களுக்கு ஏதோ தப்பான கண்ணோட்டத்தை விதைச்சிருவாங்களோ அப்படி சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. அதாவது நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரேவதி புதுசா ஒரு அசைன்மெண்ட்டை நம்ம மம்முட்டிக்கு கொடுக்க, நம்ம மம்முட்டியும் களத்துல இறங்கி அதை விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ரேவதி மம்முட்டிக்கு கொடுத்தா அந்த 2 நாள்ல ரேவதியும் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிடுறாங்க. ஸோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம ரேவதியை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்ல நல்லா இருந்தவங்க, அதே போல இந்த கார்ப்பரேட் கம்பெனி மூலம் கம்பெனி கொடுத்தவங்க ஸோ இப்ப திடீர்னு இறந்து போக காரணம் தான் என்ன அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இறந்து போகல, இவங்க இறப்புக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாத இது இறப்பே இல்லை, இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்ப நம்ம மம்முட்டி ரேவதியோடைய கொலைக்கு பின்னாடி இருக்கும் காரணத்தையும் அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாங்க பத்தி அந்த லேப்டாப்பை பத்தி டீட்டெயிலா விசாரிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா களத்துல இறங்குறாரு. நம்ம கவர்மெண்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கிட்ட இருந்தானே அந்த லேப்டாப்பை ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட பேரு சக்தி சாஃப்ட்வேர் கம்பெனி. இந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் தான். அவருக்கு இந்த படத்துல சக்தின்னு பேரு. இன்டர்நேஷனல் கம்பெனியான சக்தி சாஃப்ட்வேர் கம்பெனில நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க கம்பெனி மூலமா தான் ஏழை எளிய மக்களுக்கு கவர்மெண்டே லேப்டாப்பை ப்ரொவைட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களும் லேப்டாப்பை தயார்
தயார் பண்ணி ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்ன சின்ன திருப்புடான்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்த லேப்டாப்ல சின்ன ப்ரோக்ராமிங் மூலமாக மக்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே அந்த கம்பெனி திருடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம மம்முட்டியும் பயங்கர குறிக்கோளோட எழுந்துட்டு வராரு. அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம சக்தியை தான் காட்டாங்க. அதாவது நம்ம ஃபகத் ஃபாசில தான் காட்டுறாங்க. நம்ம ஃபகத் ஃபாசில் கம்பெனியோடைய எல்லா லேபர்ஸோடையும் நம்மளுடைய கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ நாள்ல இவ்வளோ வளர்ச்சி அடையிறதுக்கான காரணமே நம்மளுடைய உழைப்பு தான். ஸோ இதை தாண்டி நம்ம இன்னும் மேலும் உயர்ந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லா லேபர்ஸையும் அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அப்பதான் நம்ம ஃபகத் ஃபாசில நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஃபகத் ஃபாசில் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஹெட்டா இருக்கிறதுக்கு முன்னாடி இவரும் ஒரு ராய் ஏஜென்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது இன்டர்நேஷனல் ஏர் சர்வீஸில் தான் இவரும் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. இவர் மட்டும் இல்ல, நம்ம மம்முட்டி, மோகன்லால், நம்ம ஃபகத் ஃபாசில், அப்புறம் இந்த படத்துல மைக்கேல்னு ஒரு கேரக்டர், இந்த 4 பேருமே ஒரே ஏஜென்ட் தான். இந்தியன் ஏர் சர்வீஸில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபகத் ஃபாசில் இந்தியன் ஏர் சர்வீஸில் வேலை செஞ்சுட்டு அந்த போர்ஷனை தான் காட்டுறாங்க. நம்ம ஃபகத் ஃபாசில் ஒரு ஏர் ஃபைட்டர் பைலட்டர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருடைய விமானம் திடீர்னு கண்ட்ரோல் இருக்க அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம உழைக்கிட்டு பழக்க முடியாது அப்படி சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம ஃபகத் ஃபாசிலோட ஹெட்டா இருக்கிற நம்ம மம்முட்டி தான் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. விமானம் பறந்துட்டு இருக்கும் போது நம்ம மம்முட்டி கொடுக்குற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுதான் அவர் அந்த பிளைட்டை டேக் ஓவர் பண்ணி கீழே இறக்குறாரு. ஸோ நம்ம உயிரே போச்சு அப்படி சொல்லி நினைச்சா நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கு உயிர் கொடுத்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மம்முட்டி தான். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சக்தியோட, அதாவது நம்ம ஃபகத் ஃபாசிலோட அப்பா தான் முதலமைச்சராகவும் இருக்காரு. அவர் கூட நம்பிக்கை இழந்துட்டாரு, என் பையன் இதுக்கப்புறம் பழைக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு. ஆனா நம்ம மம்முட்டி எப்படியோ நம்ம ஃபகத் ஃபாசில காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபகத் ஃபாசில என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் இந்த ஏர்ஃபோர்ஸ்ல இருந்துட்டு இப்படி ஒரு கடினமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவரு அதுல இருந்து வெளியே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு சிஇஓவா மாறுறாரு. ஸோ இதுக்கு எல்லாமே மூல காரணமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசிலோடைய அப்பா சீதாராம் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மம்முட்டியே டைரக்டா அந்த கம்பெனிக்குள்ள இறங்கி இவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்த ஏழை எளிய மக்களுக்கு என்ன சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றத ஒண்ணுமா தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ல அந்த லேப்டாப்னால கவர்மெண்ட்டுக்கு சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய சீக்ரெட்ஸையும் இல்லீகலான வீடியோஸ் எல்லாமே இவங்க திருடி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்துல என்னவோ ஃபகத் ஃபாசிலோட கம்பெனி அதை மூடி மறைச்சிடுறாங்க. அதை பத்தி பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அதை கவர்மெண்ட்டும் அப்படியே கை தொலைப்பி விட்டுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம மம்முட்டி இதை எப்படியாவது கண்டே பிடிச்சி ஆகணும். அதே சேம் டைம்ல ரேவதி தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தா அந்த ரேவதிக்கான கொலையும் கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா களத்துல இறங்கி வேலை செய்யறாரு. ஸோ ஒரு வருஷத்துக்கு மேல அவர் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ லண்டன் கிளம்பி போயிடுறாரு. லண்டன்ல அவர் மனைவியோடைய கம்பெனியோடைய ப்ரோக்ராமை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ல இதுல இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இதுல இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த கார்பரேட் கம்பெனி இந்த ப்ரோக்ராம்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் காட்டணும்னா யாரோ ஒருத்தர்னாச்சும் உயிரோட இருக்கணும். ஆனா இது வரைக்கும் அதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே அவமானம் தாங்க முடியாத சூசைட் பண்ணி தான் இறந்து போயிடுறாங்க. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை ஒழிக்க நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தொடர்ந்து போராடிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியாலஜியே வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல ஒரு விளாகா செட் பண்ணி போடுவோம். அதாவது கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ல மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கலாம் அப்படி சொல்லிட்டு விளாக் நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு விமர்தன் அப்படின்ற பேர்ல ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த கார்பரேட் கம்பெனியை பத்தின ஒரு சில விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ல அவங்க கொடுத்த லேப்டாப்ல இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு விளாகா எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யற முக்கியமான 2 கேரக்டரை தான் காட்டுறாங்க. ஒருத்தர் பேரு மைக்கேல், இன்னொருத்தர் பேரு ஜோதி. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்காத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லிவிங் டுகெதர்ல ஒன்னா தான் இருக்காங்க. 2 பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. ஆனா ஜோதிக்கு மட்டும் தெரியவது இந்த சாஃப்ட்வேர் கம்பெனினால மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு இதை வந்து நம்ம மைக்கேல் கிட்ட நிறைய டைம் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதை கொஞ்சம் கூட காதலே போட்டுக்காத சாஃப்ட்வேர் கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கையில அதை ரொம்ப கேஷுவலா விட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஜோதி என்ன பண்றாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போயிட்டு, அதுவும் யாருமே இல்லாத நேரத்துல போயிட்டு, ஸோ இங்க நடக்கிற இல்லீகலோடைய விஷயத்த எல்லாமே அவங்க சிபியூல இருந்து எடுத்து
ஒரு பென்ட்ரைவ் மூலயமா காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது, உண்மையாலுமே இந்த கம்பெனினால, அந்த சாஃப்ட்வேர்ஸ்னால, அந்த ப்ரோகிராம்னால நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அந்த கிராமத்துக்கு போனா தான் தெரிய வருது, 10வது பொண்ணுக்கு கொடுத்த அந்த லேப்டாப் மூலியமா அவங்களுடைய வீடியோஸ், அதாவது அவங்க லேப்டாப் ஓபன் பண்ணி இருக்கும்போது அந்த லேப்டாப்ல இருக்கிற கேமரா மூலியமா அவங்களுடைய லேப்டாப்பை ஹேக் பண்ணி அதுல இருக்கிற சாட், வீடியோஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே சேம் டைம்ல அந்த கேமரா மூலியமா இவங்களுடைய ட்ரெஸ் மாத்துற வீடியோஸ், ரூம்ல ஒண்ணா போது இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஹேக் பண்ணி வெளியே எடுத்து வச்சிருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. இதனால ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் நம்ம ஜோதியும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட கிடைச்ச சின்ன சின்ன வாக்குமூலத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து திருப்பி அகைன் நம்ம ஜோதி அவங்களுடைய ஹஸ்பண்ட் மைக்கேல் கிட்ட தான் சொல்றாங்க, இந்த பொண்ணெல்லாம் உங்க சாஃப்ட்வேர் அதாவது நம்ம வேலை செய்யற சாஃப்ட்வேர் கம்பெனினால தான் இந்த பொண்ணு இன்னைக்கு இறந்துருக்கா. அதாவது இவங்க கொடுத்த அந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல நீங்க ஒரு ப்ரோக்ராமிங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ப்ரோக்ராமிங் மூலமா சக்தி பிரைவேட் கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா மக்களுடைய அந்தரமான வீடியோஸ் எல்லாமே திருடப்படுது. ஸோ இதை எப்படியாவது போலீஸ்கிட்ட சொல்லி வெளியே கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு அவங்க மைக்கேல்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் என்னவோ மைக்கேல் நம்பல. ஒரு கட்டத்துக்கு மேல ஆபீஸ்ல போயிட்டு அவரும் ரீசெக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கே ஒரு உண்மை தெரிய வருது, ஓ இப்படி ஒரு தெல்லாலங்கடி வேலை இங்க நடக்குதா அப்படி சொல்லிட்டு. ஸோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஜோதி மர்மமான முறையில இறந்து போறாங்க. இதை வந்து நம்ம மைக்கேலுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா போயிடுது. ஐயோ நம்ம கூட இருந்த பொண்ணு, அதுவும் நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போலாம் இருந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அது இப்படி மர்மமான முறையில இறந்து போறதுக்கான காரணம் தான் என்ன அப்படி சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேட் கம்பெனி போறது நிப்பாட்டிறாரு நம்ம மைக்கேல். ஸோ அன்னைக்கு என் மனைவி வந்து சொன்னா, இந்த ப்ரோக்ராம் மூலயமா ஏழை எளிய மக்கள் வந்து வீடியோஸ் எல்லாமே திருடப்படுது. ஸோ அதை எப்படியாவது தட்டி கேட்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தா, அப்படி சொல்லிட்டு இருந்த ஒரு சில நாள்லயே அவ இறந்து போயிட்டா. ஸோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனி பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாமே நம்ம வெளிக்கொண்டு வந்து என் ஒய்ஃப் இறந்ததுக்கான நீதியை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோவும் டேனியல் களத்துல இறங்குறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம டேனியும் மைக்கேலும் ஒன்னா ராய் ஏஜென்ட்ல ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரேவதி தான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை பத்தி ஒரு இல்லீகலான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டேனியல் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜோதி நம்ம மைக்கேல் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு, இவங்க ரெண்டு பேருடைய இறப்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டேனியலும் மைக்கேலும் ஒன்னா சேர்ந்து அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில இருக்கிற இல்லீகலான விஷயத்தை வெளிக்கொண்டு வர பாக்குறாங்க. ஸோ இந்த போல எல்லாமே ப்ராசஸ் நடந்துகிட்ட தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சக்தி, அதாவது நம்ம ஃபகத் ஃபாசில் என்ன பண்றாருன்னா, நம்ம கம்பெனியோட சீக்ரெட்ஸ் அவங்க கிட்ட போயிடுச்சுன்னா நம்மள கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்க, நம்ம கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க, இதை எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி இறங்கி அந்த கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? அவர் தான் ஒரு ராஜ ஏஜென்ட் ஆச்சு. அவரு தூணி துருவி என்ன பண்றாருன்னா அந்த கம்பெனியில இருக்கிற எல்லா இல்லீகலான விஷயத்திலையுமே தோண்டி தோண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் பாருங்க, யூடியூப்ல விளாகா போட்டு இருந்தவர் அவரு ஒரு ப்ரொமோஷனுக்காக அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு வர சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த கார்ப்பரேட் கம்பெனியை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல பாருங்க, திடீர்னு இந்த கார்ப்பரேட் கம்பெனினால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த ப்ரோக்ராமிங்னால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு லைவ் சேனல்ல அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே பேசின உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த லைவையும் கட் பண்ணிடுறாங்க. அதே சேம் டைம்ல இதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம மம்முட்டி அங்கிருந்து வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மம்முட்டி என்ன பண்றாருன்னா, ஸோ இவனுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது, நம்ம மறைமுகமா இருந்துகிட்டு நம்ம விளாக் மூலியமா யூடியூப்ல பேசி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும், மக்கள் இதுல இருந்து எப்படியாவது வெளியே தப்பிச்சு வரணும், அந்த லேப்டாப் யூஸ் பண்றதே தவிர்க்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறதுக்காக அவர் விளாகா ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ல ஒரு உண்மையான ஆதாரம், அதாவது நேரடியான ஒரு ஆதாரம் கிடைச்சா மட்டும்தான் அந்த கம்பெனியை டோட்டலா க்ளோஸ் பண்ண முடியும், இதுல சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணவோ இல்ல கைது பண்ணவோ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ இப்படியே நம்ம ஹீரோவும் ஒரு விளாகா போட்டுட்டு இருக்க நம்ம ஃபகத் பாசிலுக்கு பயங்கரமான ஒரு ஐப்பே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா இவன் நம்ம கம்பெனியை இழுத்து மூடிடுவானாட்டுக்குது, இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்றதுக்காக நம்ம மம்முட்டியை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஃபகத் பாசில். ஸோ ஆளுங்களை வச்சு செட் பண்ணி நம்ம மம்முட்டிய ஏர்போர்ட்ல தூக்குறாங்க. அந்த ஃபிளைட்லயே நம்ம ஹீரோவை கட்டி வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு
வந்துட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஃபிளைட்ல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சு போயிடுறாரு. சோ ஃபிளைட்ல இருந்து கீழே குதிச்சவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவங்களுடைய மனைவி, அதாவது நம்ம ஹீரோவுடைய மனைவி இருக்காங்க பத்தியா, என் ஹஸ்பண்ட யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஏர்போர்ட்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஃபிளைட்ல இருந்து தப்பிச்சு போனவரு, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. சோ இப்போ நம்ம மம்முட்டியோட மனைவி தான் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது நீதி கிடைச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு. அவங்க இல்ல யாரு கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல. வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு போனாரு, ஆனா இன்ன வரைக்கும் வரல அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது. ஆக்சுவலா சொல்ல போனா மம்முட்டியோட மனைவி இவங்க இல்ல, ஒரிஜினல் மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா தான். சோ இவங்க எல்லாமே அண்டர் கவர்ல தான் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தெரிய வருது. அதாவது மம்முட்டியோடைய மனைவி யாருன்னே தெரியாது அப்படின்ற அளவு நம்ம நயன்தாரா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்பதான் இப்ப கரண்ட்ல இருக்கிற நம்ம மம்முட்டியோட மனைவிய நயன்தாராவை மீட் பண்றாங்க. மம்முட்டிக்கு எதுவும் ஆகல, அதாவது டேனியலுக்கு எதுவும் ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, நீ எதை பத்தி ஒரே பண்ணிக்க வேணாம், என் கூட வா அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நயன்தாரா இருக்கிற உண்மையான காலகட்டத்தை எல்லாமே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம மோகன்லால் தான் கட்டுறாங்க. நம்ம மோகன்லாலுக்கு இந்த படத்துல ரஹீம்னு பேரு. இவரு ஒரு ரா ஏஜென்டோடைய ஃபைட்டர் பைலட் தான். ஒரு வாரோடைய அட்டாக்ல இவருடைய இடது காலை இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிட்டு கூட அவரு அந்த வேலையில ஆர்வம் காட்டிட்டு டீச்சிங் லைன்ல போயிட்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குற அந்த வேலைக்கு போயிடுறாரு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மோகன்லால் அவரும் அவருடைய மனைவியோட கர்நாடகால தான் இருக்காரு. இப்போ கூட அவரு ஸ்பை ஏஜென்டா ஒரு அண்டர் கவர்ல வேலை செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம மம்முட்டிக்காக தான். அவருக்கு தெரிஞ்ச சீக்ரெட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்க திடீர்னு பார்த்தா நம்ம மோகன்லாலுக்கு சின்னதா ஒரு சிக்னல் கிடைக்குது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒரு தெருவிளக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து ஏதோ ஒரு சீக்ரெட் கோட நோட் பண்றாரு. அப்பதான் தெரிய வருது இவர் ராவ்ல இருக்கும் போது நம்ம மம்முட்டியும் மோகன்லாலும் ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு சின்னதா சீக்ரெட் இருந்திருக்கு, ரேடியோ வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கர்நாடகால ஒரு கடலோரத்துல பேராஷூட்ல மிதந்து கிடக்குறாரு. அங்க வந்து இந்த ஒரு போட் ஆளுங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. நம்ம ஹீரோவை காப்பாத்தி அவரை உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் எழுந்துச்ச உடனே நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நம்ம கர்நாடகா பகுதியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த போட்டுக்குள்ள போயிட்டு அவர் ஏதாவது வெளியே சிக்னல் குடிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ரெண்டு பேர்கிட்ட அப்பதான் சொல்றாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஒரு சோல்ஜர், என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு வெளியே சிக்னல் கொடுக்கணும், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இப்ப யாருக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோகன்லாலுக்கு தான் நம்ம மம்முட்டி சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த சிக்னலை புரிஞ்சுக்கிட்ட நம்ம மோகன்லால் டைரக்டா நம்ம மம்முட்டியை பாக்குறதுக்காக அந்த கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டு நம்ம மம்முட்டியை பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த நடக்கிற விஷயத்தை எல்லாமே ரேவதியும் ஜோதி இறந்து போன விஷயத்தை எல்லாமே நம்ம மம்முட்டி வந்து மோகன்லால்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து கை கோக்குறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஃபகத் பாசிலுக்கு ஒரே பயங்கரமான ப்ரெஷர் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம கடத்தப்பட்ட மம்முட்டி எங்க போனா, அவன் இறந்து போனானா இல்ல தப்பிச்சிட்டானா இல்ல அண்டர் கவர்ல இருந்து நமக்கு அகைன்ஸ்டா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கானா அப்படி சொல்லிட்டு அவருக்குள்ள பயங்கரமான கன்ஃபியூஷன். சோ அவன் உயிரோட இருக்கான்னு கூட நமக்கு இது வரைக்கும் தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற விதமா நம்ம மம்முட்டி என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு விளாக செட் பண்றாரு. அதாவது விளாக் நம்பர் 173 அப்படி சொல்லிட்டு திருப்புன்னு அகைன் அந்த லேப்டாப்பை பத்தியும் அந்த கார்ப்பரேட் கம்பெனியை பத்தியும் விளாகா போறாரு. சோ இதுல இருந்தே நம்ம மம்முட்டி எதுக்காக பண்றாரு அப்படி சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. எதுக்காக பண்றாருன்னா இப்ப எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும், முக்கியமா நம்ம ஃபகத் பாசிலுக்கு குழப்பம் இருக்கும், மம்முட்டி இறந்து போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு. இந்த விளாக பார்த்தோன்னே அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு மம்முட்டி இறந்துலாம் போகல, இன்னும் நம்ம கம்பெனியை பத்தின ஏதாவது சீக்ரெட்ஸை அவன் தேடிட்டு தான் வந்துட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபகத் பாசில் ரொம்ப நர்வஸ் ஆவாரு. அது மட்டும் இல்லாத நம்ம கம்பெனி சீக்ரெட்டை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைப்பாரு. ஆனா நம்ம மம்முட்டியோட நோக்கம் அந்த கம்பெனியோட சீக்ரெட்ஸை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்து ஒரு உண்மை ஆதாரத்தை வச்சுட்டு அந்த லேப்டாப்பையும் அந்த ப்ரோக்ராமையும் நம்ம எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த லேப்டாப்பை ஓடிக்கணும் அப்படின்றது அவருடைய குறிக்கோள். இப்ப நம்ம மம்முட்டி மோகன்லாலும் ஒன்னா கை கோர்த்து அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு
இருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா நம்ம மைக்கேலும் வந்துறாரு. மைக்கேல் நம்ம மோகன்லால பார்த்து அவர்கிட்ட நடந்த உண்மை கதை எல்லாமே சொல்லிடுறாரு. என்னுடைய மனைவி ஜோதியும் இந்த ப்ரோக்ராம தெரிஞ்சுக்கிட்டு அத அகைன்ஸ்டா போராடலும் அப்படி சொல்லி நினைச்சா அவளை யாரோ கொன்னுட்டாங்க. சோ இதுதான் உண்மை. இப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் நம்ம இத பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு கம்பெனியோட சீக்ரெட்ஸா தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சேம் டைம்ல இந்த லேப்டாப் மூலமா யாரு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதையும் சுத்தி வளைச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒருத்தருடைய கான்டாக்ட் கிடைக்குது. அதுவும் ஒரு 10வது படிக்கிற பொண்ணு அந்த லேப்டாப் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு நம்ம மோகன்லால். ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ மம்முட்டி இருக்காரு பத்தி அவர் வந்து அந்த விளாக செட் பண்ணி இந்த போல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவர்கிட்ட இருந்து உண்மை ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் சரி நீங்க அந்த கம்பெனி எழுத முடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் விளாக் செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம மோகன்லால் போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது போயிட்டு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ண, ஏன்னா இது வரைக்கும் அந்த லேப்டாப்பால பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் தான் உயிரோடு இருக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பொண்ணை போட்டு தள்ளிடணும், அவ எந்த ஆதாரமும் வாக்கு மூலமும் கொடுத்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபகத் பாசிலும் ஆள அனுப்பிச்சிடறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மோகன்லால் போயிட்டு அந்த பொண்ணை எப்படியோ காப்பாற்றி அங்கேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. ஆனால் இதை சின்னதாக ஒரு இழப்பு என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன இழப்புன்னு கூட சொல்ல முடியாது, மிகப்பெரிய இழப்புன்னே சொல்ல முடியும். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை காப்பாற்றுற முயற்சியில் நம்ம மோகன்லால் இருக்காரு பத்தி அவர் வந்து அந்த அடியாட்களால் இறந்து போயிடறாரு ஹாஸ்பிட்டல்லே. இது நம்ம மோகன்லாலுக்கு மிகப்பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லாத ஒரு ரா ஏஜென்ட்டா இந்த இந்திய சமுதாயத்துக்கே மிகப்பெரிய இழப்பு நம்ம மோகன்லாலுடைய இழப்பு. ஆனா நம்ம மம்முட்டியோடைய முக்கியமான குறிக்கோள் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இதுல எத்தனை பேர் இறந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற உண்மை வெளியே வந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனியை க்ளோஸ் பண்ணி ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு உண்மையான மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதே சேம் டைம்ல அந்த அந்த பொண்ணை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போனார் பத்தியா நம்ம மோகன்லால், அவருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பொண்ணு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம ஃபகத் பாசினுக்கு தெரியாது, நம்ம மோகன்லாலுக்கு தெரியாது. அப்போதான் நம்ம மோகன்லால் என்ன பண்றாருன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன நம்ம மம்முட்டி வந்து சாகர போற நேரத்துல கூட நம்ம மம்முட்டிக்கு சிக்னல் கொடுத்திருக்காரு. அந்த சிக்னலை ரொம்ப கூர்மையா நோட் பண்ணி நம்ம மோகன்லால் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் பார்த்து அந்த பொண்ணு கிட்ட உண்மையான வாக்குமூலத்தை வாங்குறாரு. அதே போல யூடியூப்ல விளாக் நம்பர் 173ன்னு போட்டு ஒரு விளாக செட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட இருக்க ஒட்டுமொத்த வாக்குமூலத்தையும் வாங்கி அதை நேஷனல் மீடியாவில் டெலிவிஷன் பண்றாரு நம்ம ஹீரோ. ஸோ அந்த டெலிவிஷனால மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த போல கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அதே சேம் டைம்ல நம்ம மைக்கேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னுடைய பொண்டாட்டியும் நானும் அதே கம்பெனியில தான் வேலை செஞ்சுட்டு வந்தோம், அந்த கம்பெனில இப்படி ஒரு இல்லீகலான விஷயம் நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியாது, அதை கண்டுபிடிச்சவ தான் என் மனைவி ஜோதி, அவளையும் இந்த கார்ப்பரேட் கம்பெனி கொன்னுடுச்சு அப்படி சொல்லிட்டு அவரும் வாக்குமூலத்தை கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபகத் பாசிலுக்கு பயங்கரமான ப்ரெஷர். ஸோ அவரால் என்ன பண்றதுன்னே தெரியல. அவரும் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி வராரு. சுத்தி பார்த்தீங்கன்னா ஊர் ஜனங்கள் எல்லாமே நம்ம ஃபகத் பாசிலாம் அந்த கம்பெனியும் டோட்டலா ஒழிக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் படையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கம்பெனிக்குள்ள வந்த நம்ம ஃபகத் பாசில் டைரக்டா அவருடைய அப்பா அதாவது முதலமைச்சருக்கு தான் கால் பண்றாரு. நீ ப்ரோக்ராம் செட் பண்ண சொல்லி நீ கொடுத்த ஆர்டர்னால தான் நான் வந்து இந்த கம்ப்யூட்டரை வெளிக்கொண்டு வந்தேன், ஆனா நீ இப்படி ஒரு தில்லாலங்கடி வேலையை செஞ்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்பா, நீ பண்ண தப்புக்கு நான் இன்னைக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவிட்ட கேட்கிறாரு. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ரால இருக்கும் போது உன்னுடைய சுயநலத்துக்காக, அதாவது நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபிளைட்ல நான் இறந்து போயிடுவேன்னு நினைச்சு என்னை கண்டுக்காத விட்ட, ஆனா அந்த மனுஷன் தான் என்னை காப்பாத்தினாரு. ஸோ அப்படின்னா உன்னுடைய சுயநலத்துக்காக நீ என்னைய கூட இழக்க தயாரா இருக்க. ஸோ இப்போ நான் சொல்றது கேளு, இந்த பிரச்சனை எல்லாமே உன் பேர் மேலதான் விடியணும், அதனால நீயே தற்கொலை பண்ணி இறந்து போயிடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபகத் பாசில் அவருடைய அப்பா அதாவது முதலமைச்சரே மேனிபுலேட் பண்ணி அவங்க அப்பாவை அவர் கையாலே கொல்ல வைக்கிறாரு. சைடு பார்த்தா நம்ம மைக்கேலும் அப்புறம் மம்முட்டியும் அந்த கம்பெனி சக்தி கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே இறங்கிடுறாங்க. நம்ம மைக்கேல் என்ன பண்றாருன்னா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ப்ரோக்ராம் சென்டர்ல போயிட்டு இதுல இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு பென்ட்ரைவ் மூலியமா வெளியே ஏத்திக்கிறாரு. அதே சேம் டைம்ல நம்ம நயன்தாராக்கும் அதை ஃபார்வர்ட் பண்றாரு. அந்த நேரத்துல வந்து நம்ம ஹீரோவும் ஒரு சைடு வந்து அந்த கம்பெனிக்குள்ள இருந்து அவருக்கு தேவையான ஹார்ட் டிஸ்க் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம மைக்கேலும் ஃபகத் பாசிலும் அந்த கம்பெனிக்குள்ளே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அப்பா தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு எவ்வளவு புரிய
வைக்கிறாரு. உன் அப்பா இருந்தா யார் இருந்தானா? ஆனா உனக்கு கீழ தானே இதெல்லாமே ரன் ஆயிருக்கு. நீ இதுல ஒரு குற்றவாளி தான் அப்படி சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் நீலாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. இல்ல ஒண்ணு அரெஸ்ட் ஆகு அப்படி சொல்லிட்டு நம்ம மம்முட்டியும் மைக்கேலும் நம்ம ஃபகத் பாசில்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனா நம்ம ஃபகத் பாசில் அதெல்லாமே கேட்கற மாதிரி தெரியல. இவங்க 2 பேருமே அடிச்சு போட்டு அவரு கார் எடுத்துட்டு வெளியே போயிறாரு. அப்படி போகும்போது நம்ம மம்முட்டி என்ன பண்ணிருப்பாருன்னா, நம்ம ஃபகத் பாசில்ல முகத்துல ஒரு ஸ்ப்ரே ஒண்ணு அடிச்சிருப்பாரு. அந்த ஸ்ப்ரே அடிச்சா கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி கீழே விழுந்துருவாங்க, இல்லைன்னா இறந்து போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுதான் அதை அடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஸ்ப்ரேனால தான் நம்ம ஜோதியும் இறந்து போயிருக்காங்க, இன்னொன்னு நம்ம ரேவதியும் இறந்து போயிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அதே ஸ்ப்ரேவை வந்து நம்ம ஃபகத் பாசிலுக்கு அடிச்ச உடனே நம்ம ஃபகத் பாசிலும் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு கார் எடுத்துட்டு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. அதே சேம் டைம்ல மக்களும் அவரை டார்கெட் பண்ணி அடிச்சிருப்பாங்க தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சைடு நம்ம மோகன்லால் மைக்கேல் எல்லாமே அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்து நம்ம மோகன்லாலுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விதமா அவருக்கு நல்ல மரியாதையும் வாங்கி கொடுத்துறாரு. அதே சேம் டைம்ல கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ல இப்படி ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு ப்ரோக்ராமை செட் பண்ணி ஒரு சதி நடந்திருக்கு. அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை யாரும் யூஸ் பண்ணாதுங்க, அது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாமே அந்த லேப்டாப்பை தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மம்முட்டி கிட்ட ஒரு ஆஃபீஸர் பேசுறதுக்காக வராரு. ஸோ உங்களால இன்னைக்கு பல பேருக்கு பல நன்மைகள் உண்டாயிருக்கு. ஸோ வெல் டன் யுவர் ஜாப் அப்படி சொல்லிட்டு அவரை அப்ரிஷியேட் பண்றாங்க. அதோட இந்த படத்தோடைய கதையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் மூலயமா ஒருத்தருடைய அந்திர பந்திர ஆடியோஸ் வீடியோஸ் அவங்க என்ன பண்றாங்க அது எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கவர்மெண்ட்டே பண்ணுது அப்படி சொல்லும் போது மக்கள் எப்படி நம்புவாங்க, அதை எப்படி ஆதிப்பாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய முக்கியமான கோரே. கவர்மெண்ட் கொடுக்குற அந்த இலவசமான பொருட்கள்ல கூட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியா தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பெங்காலி வெப் சீரிஸ் தான். பேரு கட்டாக்குட்டி 2 அப்படின்றது. ஆக்சுவலா சீசன் 1 ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் இந்த சீசனோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சம்பத் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பொண்ணுங்களெல்லாம் டிராப் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரு ஒரு பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடந்து அந்த பொண்ணை சாவடிச்சிட்டாருன்ற மாதிரி இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. அந்த கம்ப்ளைண்ட் காரணமா 5-6 வருஷத்துக்கு மேல இவர் விசாரணை கைதியா ஜெயில இருக்காரு. இந்த டைம்குள்ள இவரோட லைஃபே கொலாப்ஸ் ஆயிருது. இவரோட ஒய்ஃப் இவரை விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணிடுறாங்க. லைஃபே ரொம்ப வெறுத்து போயிருச்சுல்ல. இவருமே சம்பந்தப்பட்டவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த சீரீஸோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங் சீனே சம்பந்தமே இல்லாத ஒரு சீனை காட்டுறாங்க. ஒரு பையன் ட்ரெஸ் இல்லாம உட்காந்துட்டு இருக்கான். எதிர நிறைய பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பையனை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த சீனை காட்டுறாங்கன்னு தெரியல. இப்ப சம்பத் அப்படின்ற ஒருத்தர் கோர்ட்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா இவர் தான் தப்பு பண்ணாருன்ற மாதிரி இத்தனை வருஷம் விசாரணை நடந்திருக்கு போல. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களெல்லாம் ஸ்கூல்ல டிராப் பண்ற வேலை பாக்குறாரு. அந்த ஸ்கூல்ல நந்தினின்ற ஒரு பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை போயிருக்கும். அந்த நந்தினி கொல்லப்பட்டிருப்பாங்க. இவர் தான் ஏதோ பண்ணிட்டாருன்ற மாதிரி இத்தனை வருஷம் விசாரணை போயிருக்கும். ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்றதுனால இவரை ரிலீஸ் பண்றாங்க. இதை பாக்குற காவியான்னு ஒரு பொண்ணு சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காவியாவோட ஆபீஸ் காட்டுறாங்க. அவங்க மீடியா துறையில வேலை பார்க்கறாங்க போல. இவர் ரிலீஸ் ஆனதை பத்தி நியூஸ்ல வந்துட்டு இருக்குல்ல, இங்க இருக்க எல்லாருமே கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நந்தினின்ற பொண்ணோட லைஃப்ல விளையாண்டவன் இப்ப ரிலீஸ் ஆக போறான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த காவியா இருக்காங்கல்ல, கோர்ட்டு தான் ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்றத முடிவு பண்ணும். கோர்ட்டே குற்றவாளி இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல, நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஏன்னா ரிலீஸ் ஆன சம்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிலேட்டிவ் அங்கிளா இருப்பாரு. அங்கிளை வெளியே எடுக்கிறதுக்கு இவங்க தான் பயங்கரமா முயற்சி எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஒரு வழியா அங்கிளை வெளியே எடுத்துடுறாங்க.
இந்த காவியாவை இங்க இருக்க ஒருத்தர் லவ் பண்றாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. குற்றம் பண்ணதா ஒருத்தர் ஜெயில இருந்தாரு பாத்தீங்களா, அவரோட பேரு சம்பத் அப்படின்றது. அவருமே இப்ப ஜெயில விட்டு வெளியே வராரு. எல்லாமே புதுசா இருக்கு. இப்ப ஆட்டோ புடிச்சு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மீரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. நான் சாரை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன், இந்த ட்ரெஸ் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறா. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணா அவர் எப்படி இம்ப்ரெஸ் ஆவாரு, நான் சொல்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுன்ற மாதிரி மீராவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அது என்னன்னா, கொஞ்சம் அவரை செடியூஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணு, டைய லூஸ் பண்ணு, அதே மாதிரி மொத 2 பட்டனை கழட்டிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவங்களும் அதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அப்படின்ற ஒரு சாரை பார்க்கறதுக்காக வராங்க. இவர் தான் இந்த பொண்ணோட டிராயிங் சார் போல. சார், டிராயிங்ல சில டவுட் இருந்தது, கேட்கறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இந்த பொண்ணு நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் கட்டிலாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. என்னமா பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இவர் தடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு பெருசா இந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. ஆனா இந்த பொண்ணுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவருமே முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சமாதானம் பத்தி அனுப்பி வைக்கிறாரு. சம்பத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ஆன்டியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்பயோ இறந்திருப்பாங்க, ஆன்டி மட்டும் தான் இருக்காங்க. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு, ஆனா நீ ஜெயிலுக்கு போனதுனால எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆன்டி சொல்றாங்க. அது என்னன்னா, இவரோட ஒய்ஃப் பேரு வந்தனா அப்படின்றது. வந்தனா இவர் ஜெயிலுக்கு போய் கொஞ்ச நாள்லயே வேற ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. அதை பத்தி இவருமே யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா, இவர் விசாரணை கைதியா 6 மாசத்துக்கு மேல ஜெயில இருக்காரு பாத்தீங்களா. அப்ப வந்தனா இவரை பாக்குறதுக்காக வராங்க. வந்தனா என்ன சொல்றாங்கன்னா, நான் 2வது குழந்தைய கலஸ்டன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவர் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல, அதனால கலஸ்டன்னு சொல்றாங்க. இதை தாண்டி நான் அசோக்னு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. அந்த அசோக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருப்பாரு. நான் உள்ள வந்தோன்னா அந்த அசோக்கை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃப் மேல கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்டி தான் ஆறுதல் சொல்றாங்க. நம்ம இருந்த ஆன்டிக்கு பிரச்சனைன்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்புறாரு. இப்ப நமக்கு வந்தனாவை காட்டுறாங்க. வந்தனாவோட பொண்ணாதான் மீரா இருப்பாங்க. இந்த மீராக்கு அப்பா ஜெயில விட்டு ரிலீஸ் ஆயிருக்கிறது தெரியுது. அப்பா ஜெயில விட்டு ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றா. உன்னோட அப்பா அசோக் தான், அவர் கிடையாது, புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி அம்மாவும் கொஞ்சம் கோவப்படுறாங்க. சம்பத்து வெளியே வந்ததுக்கே காவியான்ற ஒரு பொண்ணு தானே காரணம். அந்த பொண்ணு மேல ஒரு பையன் இன்ட்ரெஸ்டடா இருப்பான். இவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஆன்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சம்பத்தோட ஆன்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் சம்பத் இங்க இல்ல, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரோன்றதுக்காக இங்க இருந்து போயிட்டான்ற மாதிரி இந்த ஆன்டி சொல்றாங்க. சம்பத் எங்க போயிருப்பாரு, அவரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி காவியா யோசிக்கிறாங்க. சம்பத் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறத ஒரு நபர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்ன சம்பத் ரிலீஸ் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இப்ப வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த சம்பத் வெளியே வந்துட்டான், அவனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி கேட்கிறாரு. எங்க எனக்கோ கொஞ்சம் பயமா தான் இருக்குன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த நாள் நைட்டு இவங்க 2 பேருமே சைக்கிள்ல வந்துட்டு இருக்க மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோமோ அதை தான் சொன்னோம், நம்ம மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி ஒய்ஃபு சொல்றாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நந்தினின்ற பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட பாடியை முதல்ல இந்த கப்பிள் தான் பார்த்துருப்பாங்க. அந்த நாள் வேலையை முடிச்சுட்டு இவங்க 2 பேர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒரு பஸ் ஓரமா இருக்கும், அதாவது கொஞ்சம் பாலடைஞ்ச பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸுக்குள்ள மழைக்காக ஒதுங்கினவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு பொண்ணோட பாடி இருக்கிறது தெரியுது. அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிருப்பாங்க. இப்ப செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஒரு பையன் டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. இந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த பையன் செம்மையா பயப்படுறான். வந்த பிரீத்தி இருக்காங்கல்ல, இவங்கிட்ட கொஞ்சம் பாலியலா அத்துமீறல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே விஜய்ன்ற சாருக்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. அதாவது இந்த விஜயோட சின்ன வயசுல ஒரு லேடி இவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்கன்றது தெரிய வருது. அதை யோசிச்சுக்கிட்டே மீரா தந்துட்டு போன பேப்பரை கோவமா பாக்குறாரு. இந்த காவியான்ற பொண்ணு சம்பத்துக்கு எதனால இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கான விஷயத்த நமக்கு இப்பதான் புரிய வைக்கிறாங்க. இந்த காவியா சின்ன பொண்ணா இருக்கும் போது சம்பத் ஓரளவுக்கு பெரியவரா இருப்பாரு. சம்பத் இவங்க ஃபேமிலிக்கு நிறைய சப்போர்ட்டிவாலாம் இருப்பாரு.
காவியாவோட அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அப்பா பெருசா அம்மாவை கவனிச்சுக்கவே மாட்டாரு. அம்மாக்கு ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப சீரியஸா வந்துருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற நிலைமை வருது. இந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் வீட்டுல இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ யாரையாவது கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இவ தேடிட்டு இருக்கா. அந்த சமயம் சம்பத் தான் அங்க இருப்பாரு. அண்ணா என்னோட அம்மாக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்றா. இருமா நான் வரேன்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக வராரு. இவர் தான் சட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற எல்லா வேலையும் பார்த்திருப்பாரு. என்னதான் சம்பத்தை ட்ரை பண்ணாலும் அந்த லேடியை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் காவியாவை படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் இவர் தான் பண்ணியிருப்பாரு. அதனாலேயே காவியாக்கு இந்த அண்ணனை ரொம்பவே பிடிக்கும். அதனால்தான் இவர் மாட்டினதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு போராடி வெளியே வர வச்சிருக்காங்க போல. இத பத்திலாம் 2 பேருமே பேசிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சத்தியமா அந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ணலமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னதான் உங்களை வெளியே வர வச்சாலும் மக்களோட பார்வை இன்னும் மாறல. உங்களை தான் தப்பானவரா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட மனநிலையை மாத்தணும்னா அந்த பொண்ணை சாவடிச்சது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மீராவும் ஃப்ரெண்டும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மீராவோட ஃப்ரெண்டு ரொம்ப மாடர்னா இருப்பாங்க. ஆனா மீராவை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் பொண்ணா இருப்பாங்க. சாரை செடியூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணு, அப்பதான் அவர் இம்ப்ரெஸ் ஆவாருன்ற மாதிரி ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்கா. அதாவது இந்த பொண்ணுக்கு பிஜாய் சார் மேல லவ் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு அதை லஸ்டா மாத்த சொல்றா. அப்பதான் லவ் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்றா. சம்பத்தை பொறுத்த வரைக்கும் காவிய வீட்டுல ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்காரு பாத்தீங்களா. அந்த அசோசியேஷன்ல இருக்க எல்லாருமே கடுப்பாயிருந்தாங்க. இவன்லாம் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, இவனை போக சொல்லுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. காவியாவை பொறுத்த வரைக்கும் தாத்தா கூட தான் ஸ்டே பண்றாங்க போல. இவர் என்னோட அங்கிள் மாதிரி, இவரும் இங்க இருக்கதான் செய்வாருன்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனா இவர் பிரச்சனைலாம் வேணாம், நான் கிளம்புறாரு. இந்த மீராக்கு கூடிய சீக்கிரத்துல பிறந்த நாள் வரப்போகுது. இவளோட வளர்ப்பு அப்பா பேரு அசோக்னு சொன்ன பாத்தீங்களா. அசோக்குமே இப்ப முன்கூட்டியே ஒரு கிஃப்ட தராரு. மேற்கொண்டு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேக்குறாரு. எனக்கு போன் வேணும்ன்ற மாதிரி சொல்றா. போன் எல்லாம் வேணான்ற மாதிரி அம்மா வந்தனா சொல்றாங்க. நம்ம பொண்ணு இன்னும் கொஞ்சம் வருஷத்துல காலேஜுக்கே போயிடுவா, இப்ப கூட போன் வாங்கி தரலன்னா நல்லா இருக்காது, நான் கண்டிப்பா வாங்கி தரமா அப்படின்ற மாதிரி பொண்ணு மீரா கிட்ட சொல்றாரு. இப்ப நமக்கு காவியாவை காட்டுறாங்க. ஹீரோ கிளம்பி போயிட்டதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப இவங்க ஸ்மோக் பண்றதுக்காக தள்ளி வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் கோர்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. கோர்ட்ல இவருக்கு எதிராக குற்றச்சாட்டு நிறைய வைக்கிறாங்க. அது என்னன்னா, இவர் பஸ்ல பசங்களெல்லாம் கூட்டு போறாருல, அப்ப நந்தினிக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்றது மத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. இவர் பஸ் ஓட்டும் போது பசங்க கத்துனாலே கோவப்படுவாரு போல. இதை தாண்டி பஸ்ல யாராவது கிறுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் எதுக்காக இப்படி கிறுக்குறீங்கன்ற மாதிரி சத்தம் போடுவாரு. அந்த மாதிரி அந்த பொண்ணு பஸ்ல வரைஞ்சிருப்பா, எதுக்காக பஸ்ல வரையறன்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டிருப்பாரு. இவர் திட்டுல அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பானா, பேரண்ட்ஸையே கூட்டு வந்திருப்பா. பேரண்ட்ஸுமே இந்த டிரைவருக்கு எதிராக ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரி சத்தம்லாம் போட்டு போயிருப்பாங்க. அதனாலேயே இவருக்கு அந்த பேரண்ட்ஸ் மேலேயும் நந்தினி மேலேயும் கோபம் இருக்கும். அந்த கோபத்தை மனசுல வச்சுதான் ஏதோ பண்ணிருக்காரு. ஏன்னா கடைசியா அந்த பொண்ணை இறக்கி விடணும், அந்த நாள் இவர் இறக்கி விடாம இருந்திருக்காரு. அந்த பொண்ணு வீட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கண்டிப்பா இறக்கி விட்டேன்ற மாதிரி சொல்றாரு. பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் காவியா யோசிச்சு ஃபீல் பண்றாங்கல்ல. அப்ப காவியாவை ஒன் சைடா லவ் பண்றவர் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத, அவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே தேடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நைட்டு நேரம் அசோக்கும் வந்தனாவும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஆனா அசோக்கு மூடு சரியில்லை, கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. வந்தனா என்னாச்சுன்னு கேட்கும் போது, சம்பத்து வெளியே வந்துட்டான்ல, ஒருவேளை நம்ம பொண்ணு சம்பத்தை தான் அப்பாவா பாப்பாளா, என்ன அப்பா இல்லைன்னு நினைச்சிருவாளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அப்பா, இதை நினைச்சு நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் அப்பாவை மிஸ் பண்றா போல. அப்பாவோட ஒரு போட்டோவை வச்சிருக்கா. அந்த போட்டோவை பார்த்து பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்று பக்கம் காவியா இருக்காங்கல்ல, அவர் எங்க போனாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி எல்லா பக்கமும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. காவியாக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் இவர் வேற இடத்துக்கு கிளம்பிட்டார் போல. இவரை பொறுத்த வரைக்கும் அசோக்கை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அசோக்கு போன் கடை வச்சிருக்காருன்னு தெரியும், அந்த கடையை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு கிளம்பி போறதையும் அசோக் பாய்
அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கிறதையும் கவனிச்சிடுறாரு. இங்கதான் நமக்கு செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. தேர்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. பாஸ்ட்ல இந்த பிஜாய அந்த பொண்ணு வரைய சொல்றா. அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும் போது முதுகுல கீரெல்லாம் போட்டு காயப்படுத்திட்டு இருக்கா. இந்த சின்ன பையனை அணுவா காயப்படுத்துறான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரசன்ட்ல அதெல்லாம் பிஜாய் யோசிச்சு பார்த்து கோவப்படுறாரு. இப்ப அசோக்கும் சம்பத்தும் உட்கார்ந்து பேசுறத நமக்கு காட்டுறாங்க. என் வாழ்க்கையில விளையாடிட்டல அப்படின்ற மாதிரி அசோக் மேல இவர் கோவப்படுறாரு. உன் வாழ்க்கையில நான் ஒன்னும் விளையாடல, உன் ஒய்ஃபும் நானும் சேரலாம்னு நினைச்சோம், இதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்ட, நாங்க என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. இவருக்கு என்ன கோவம்னா அசோக் கூட சேர்றதுக்காக அவங்க குழந்தைய கலைச்சிட்டாங்கல்ல, அதுதான் கோவமா இருக்கு. குழந்தைய கலைக்கிற அளவுக்குலாம் வந்தனா மோசமானவ கிடையாது. என்ன நடந்தது தெரியுமா? நீ ஜெயில இருந்த அந்த சமயம் அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஏற்பட்டு அந்த குழந்தை கலைஞ்சிருச்சு, அவெல்லாம் கலைக்கலன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒய்ஃப் மேல சம்பத்துக்கும் கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருது. சம்பத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அசோக் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. பொண்ணோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ லாங்ல இருந்து வேணா பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சம்பத்தும் ஏத்துக்கிறாரு. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா நந்தினின்ற ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அதுல இருந்தே எங்க பொண்ணு மேல கொஞ்சம் கோபமா இருந்தாரு, இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் பொண்ணு எப்பவுமே இந்த டைம் வந்துருவா, அன்னைக்கு வரல, என் பொண்ணு தான் கடைசியா இறங்குவா, இவர் பொண்ணை இறக்கி விடாம வேற எங்கேயோ கூட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீராவோட பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஐடியா கொடுக்குற ஃப்ரெண்டும் வந்திருக்கா. நான் சொன்ன மாதிரியே கரெக்டான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றா. வேணும்ட்டே ஆட்டான ட்ரெஸ்ஸை போட சொல்லியிருக்கா போல. இப்ப பேரண்ட்ஸும் உள்ள கூப்பிட்டு இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த பொண்ணுக்கு போன் எல்லாம் வாங்கி தந்துடுறாரு. இந்த சமயம் தான் பர்த்டே பார்ட்டிக்கு பிஜாய் வந்திருப்பாரு. இப்ப பிஜாய பார்த்தோன்னா இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வெளியே வரா. இவளோட ட்ரெஸ் எல்லாம் ஆட்டா இருக்குல்ல, அதை அவருமே வித்தியாசமா பாக்குறாரு. காவியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சம்பத்தை நல்லவர்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி இறந்து போன மாதிரியே ஏற்கனவே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா போல. அந்த நியூஸை பத்தி எல்லாம் இவங்க சேகரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு சாந்தி அப்படின்றது. ஏறக்குறைய 20 வயசு தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். அந்த பொண்ணு பீச் ஓரத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. நந்தினி எப்படி கத்தியால திரும்ப திரும்ப குத்தி கொல்லப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் இந்த பொண்ணும் கொல்லப்பட்டிருக்கா. இத பத்தி எல்லாம் அங்கிள் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. இவர் அங்கிளா இல்ல தாத்தாவா அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப அசோக் இருக்கார்ல, விஜய் சார் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. என் பொண்ணுக்கு டிராயிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க நல்லா சொல்லி தரதா என் பொண்ணு சொன்னா, எப்படியாவது என் பொண்ணை நல்லா ட்ரெயின் பண்ணி காம்படிஷன்ல ஜெயிக்க வைங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி காவியாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கவரை காட்டுறாங்க. அவரு வண்டி ரிப்பேர்னு விடுறதுக்காக வந்திருக்காரு போல. அப்ப காவியாவும் கால் பண்ணி சாந்தின்ற ஒரு பொண்ணு அதே மாதிரி இறந்து போயிருக்கா, இத பத்தி நம்ம விசாரிக்கிறதுக்கு போனோம், நாளைக்கு காலையில ரெடியா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிஜாயின்ற சார் பால்கனில வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணான மீரா இந்த இடத்துக்கு வந்துடுறா. கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்கா. மீரா யாராவது பாத்துட்டு போறாங்க, வேணா வேணான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்ற மாதிரி கேக்குறா. இவர் எந்த பதிலுமே சொல்லாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சம்பத்து கவனிச்சிட்டு இருக்காரு. பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு போல. அப்ப இந்த விஷயத்த கவனிக்கிறாரு. பொண்ணு ஒருவேளை லவ் பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பொண்ணை பக்கத்துல போய் கூட பார்க்க முடியலையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காவியாவை ஒன் சைடா லவ் பண்றவரு வண்டியை ஒரு இடத்துல விட்டு போனாரு பாத்தீங்களா, அவர் வண்டியை எடுக்கிறதுக்காக வராரு. அப்ப அந்த வழியா சம்பத்து நடந்து வராரு. சம்பத்துக்கு இவர் யாருன்றது சரியா தெரியாது. சம்பத்து இந்த மெக்கானிக் ஷெட்ல தான் வேலை பார்க்கறாரு போல. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பையன் என்ன பண்றானா, காவியாக்கு கால் பண்றான். உன் அண்ணன் இங்கதான் வேலை பார்க்கறாரு போல, கிளம்பி வான்ற மாதிரி சொல்றான். நான் உடனே வரேன்ற மாதிரி இவங்களுமே வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. அப்படிலாம் இல்ல, என்னால நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் விலகி வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அது யாருன்றத கண்டுபிடிப்பேன், உங்களுக்கு நல்ல பேரை திரும்பி வாங்கி தருவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு நல்ல பேர் வாங்கறதுலாம் முக்கியம் இல்லை,
என் பொண்ணுக்கு நான் நல்லவன்றது தெரிஞ்சா மட்டும் போதும், என் பொண்ணு என்னை பத்தி எப்படி நினைக்கிறான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நந்தினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருப்பா. அதே பேட்டர்ன்ல வேற யாராவது கொல்லப்பட்டிருக்காங்களான்னு விசாரிக்கும் போதுதான் சாந்தின்ற ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. இந்த சாந்தியோட வீட்டுல போய் விசாரணை பண்ணா வேற ஏதாவது பிரயோஜனமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அங்கதான் போக போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி விஜய நமக்கு காட்டுறாங்க. இந்த விஜய் பிரீத்தி மேல செம்ம கோவத்துல இருக்காரு. இப்ப பிரீத்தி மேல இருக்க கோவம் எல்லாமே இந்த பொண்ணு மேல திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பொண்ணுமே பிரீத்தி பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கால, அதனால இவளை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. லவ் பண்றேன்னு அவ சொல்லிக்கிட்டே இருந்தால, நானும் உன்னை லவ் பண்றேன்னு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அந்த சாந்தியை இவர் தான் கொன்னாரான்னு தெரியல, இவர் தான் கொன்றுப்பாரான்ற ஒரு கேள்வியோடைய 3rd எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப 4th எபிசோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பையன் டியூஷனுக்கு வரும்போது தான் பிரீத்தி எல்லை மீறி நடக்கிறாங்க போல. இவன் டியூஷன்ல உட்காந்துட்டு இருக்கும் போது பிரீத்தியும் சிக்னல் பண்ணி வர சொல்றாங்க. இவனுமே பிரீத்தி கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறான். அந்த ரூம்ல வச்சு பிரீத்தி இருக்காங்கல்ல, இவன் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துட்டு இருக்காங்க. அதாவது பாலியல் ரீதியா இவனுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி 2 பேர் ரூம்ல இருக்கும் போது இந்த பிரீத்தியோட பாட்டி சட்டுன்னு கதவை திறந்துடுறாங்க. மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னு காட்டாம கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவங்க பாஸ் கிட்ட வெளியே போறதுக்கு பர்மிஷன் கேக்குறாங்க. பாஸ் அந்த வேலையெல்லாம் நீ பார்க்க தேவையில்ல, வேற வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாஸ் இதுக்கு முன்னாடியே நிறைய ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு, இப்பயும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அப்படி பேசுனதை இவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இதை மேல் இடத்துக்கு காமிச்சா உங்களோட வேலையே போக கூட வாய்ப்பு இருக்குன்னு மிரட்டுறாங்க. என்னம்மா இப்படிலாம் மிரட்டிட்டு இருக்க, உனக்கு என்ன, இப்ப கிளம்பி போனோம் அவ்வளவுதானே, தாராளமா போயிட்டு வான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இந்த விஜய் இருக்காருல, மீராக்கு சொல்லி தரதுக்காக வீட்டுக்கே வருவார் போல. அப்படி வீட்டுக்கு வந்து சொல்லி தந்துட்டு இருக்காரு. அம்மாவும் காஃபி எல்லாம் தந்துட்டு போறாங்க. அம்மா போனோன்னு இந்த மீரா பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு பாக்குறா. இவர் தடுத்துக்கிட்டே இருக்காரு. லவ் பண்றோம்ல அப்புறம் என்னன்னு கேக்குறா. இல்ல இதெல்லாம் வந்து டைம் பார்த்து தான் பண்ணணும், அவசரப்படாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப காவியாவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த சாந்தியோட ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த சம்பத் இருக்காரு பாத்தீங்களா, அசோக பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. என் பொண்ணை லாங்ல இருந்து பார்த்துட்டேன், என் பொண்ணு கிட்ட பேசணும் போல தோணுது, என் பொண்ணு என்னை பத்தி என்ன நினைக்கிறா, நீ கேட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அசோக் கேட்டது இல்லைன்னு சொல்லிட்டாரு. என் பொண்ணு என்ன ஒரு குற்றவாளியா பார்க்க கூடாது, என் பொண்ணு முன்னாடி நான் நிரபராதின்றது தெரியணும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும், அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி நான் முயற்சி செய்யறேன்ற மாதிரி அசோக்கும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த சைடு காவியாவும் அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டையும் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஆக்சுவலா உங்க பொண்ணு பேர் தானே சாந்தி, அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அவளை பத்தி பேச விரும்பவே இல்லை, இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறான் போல. இவங்க கிளம்பி போகும்போது ஃபாலோ பண்ணி இவங்களை நிறுத்திடுறான். இறந்து போனது என்னோட அக்கா தான், என் அக்காவை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல இவனாவது சொல்றானே அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுமே என்னோட அக்கா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவரை பொறுத்த வரைக்கும் டிராயிங் சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சாந்தி ஒரு காலேஜ் படிச்சிருக்காங்க, அந்த காலேஜ்ல இருக்க டிராயிங் சாரை தான் லவ் பண்ணியிருக்காங்க. இது விஜயா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஆனா ஃபேஸை நமக்கு தெளிவா காட்டல. இந்த மாதிரி நிலைமையில தான் அப்பா இருக்காருல்ல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டு, எப்பவுமே எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட்ல தானே தரணும்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு லெஃப்ட் ஹேண்ட்ல வெகுலியா தந்துடுறாங்க. நீ வேணும்ட்டே இப்படி பண்றியான்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களாம் கிளம்பி போயிருப்பாங்க, அதனால அப்பாவும் பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்க தான் அந்த சாரை லவ் பண்றாங்கல்ல, அந்த சாரு கூட ஓடி போயிடணும், வீட்டுல லவ்வை ஏத்துக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்றாங்க. நைட்டு நேரம் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் நைஸா கிளம்ப பாக்குறாங்க. இந்த விஷயத்த தம்பி கவனிச்சிடுறான். டே பேரண்ட்ஸ் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடாதரா, நான் அவரை நம்பி போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிக்கா பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தம்பி தான் அனுப்பி வச்சிருப்பான். அன்னியோட என்னோட அக்கா மிஸ் ஆனா, அதுக்கப்புறம் பாடியா தான் கிடைச்சா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான்.
சோ கூட்டு போன அவர் தான் ஏதோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். அந்த சாந்தி லெஃப்ட் ஹேண்டடா இருப்பாங்க, அதே மாதிரி டிராயிங்லாம் நல்லா வரைவாங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி நமக்கு மீரான்னு ஒரு பொண்ணை காட்டுவாங்கல்ல, அவளுமே லெஃப்ட் ஹேண்டடா இருப்பா, நிறைய டிராயிங்லாம் வரைவா. அப்பா இருக்காருல்ல, அதுல சில டிராயிங்க வச்சிருக்காரு போல, அதெல்லாம் இவர் வேலை பார்க்குற இடத்துல ஒட்டிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா திரும்பி அந்த நந்தினி ஃபேமிலி கிட்ட பேசணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப நந்தினி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா நந்தினி அப்பா சுத்தமா பேச விரும்ப மாட்டாரு. சம்பத்து தான் இந்த விஷயத்த பண்ணான், ஆனா சம்பத்தை வெளியே வர வைக்கிறதுக்கு நீ தானே அவ்வளவு ட்ரை பண்ண, எந்த மூஞ்ச வச்சு என்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்க, கிளம்புன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஆனா அம்மா மட்டும் பேச நினைக்கிறாங்க போல. இந்த விஷயத்த காவிய கவனிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இல்லாத சமயம் நந்தினி அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்ன வந்திருக்கீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு இருக்கு, சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அம்மாவும் உட்கார வச்சு சில விஷயங்களை சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட இதை சொல்ல, உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் பொண்ணு வீட்டுக்கு வந்ததையும் அம்மா பார்த்திருப்பாங்க. அதாவது ஈவினிங் அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்ததெல்லாம் பார்த்திருப்பாங்க. நியாயமா பொண்ணு ஒரு 2 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்கணும், ஆனா பொண்ணு வந்திருக்கவே மாட்டா. என்ன பஸ் இறங்கின பொண்ணு வீட்டுக்குள்ள வரல, அப்ப பஸ் இறங்கின பொண்ணு வேற எங்கேயோ கிளம்பி போயிருக்கா போலன்ற மாதிரி அம்மாவுக்கு தோணி இருக்கும். கடைசி கொஞ்ச நாளா டிராயிங் சார் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொன்னா. இவ்வளவுதான் எனக்கு தெரியும், இதை நான் கோர்ட்ல கூட சொல்லியிருப்பேன், ஆனா பிரச்சனை ஆயிட போது, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் கோவப்பட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக மறைச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படிங்க மறைப்பீங்க, உங்க பொண்ணு வேற எங்கேயோ போயிருக்கான்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமாவது கோர்ட்ல சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த நந்தினி டிராயிங் சார் கிட்ட டிராயிங் எல்லாம் கத்துக்கிட்டான்ற மாதிரி அம்மா சொன்னாங்கல்ல, அப்போ உங்க பொண்ணு நல்லா வரைவாளான்னு கேட்கும் போது வரைவான்ற மாதிரி சொல்றாங்க. லெஃப்ட் ஹேண்டடான்னு கேட்கும் போது அம்மாவும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு பிஜாய காட்டுறாங்க. இப்ப பிஜாய் இருக்கான்ல, அந்த பிரீத்தி பிரசன்ட்ல எப்படி இருப்பாங்களோ அந்த போட்டோவை மாட்டி வச்சு கோவமா பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. பாஸ்ட பொறுத்த வரைக்கும் பிரீத்தியோட பாட்டி பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரீத்தி என்ன காரியம் பண்ணிருக்க, என் ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி பேத்தி மேல கோவப்பட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளயும் லைட்டா சண்டை மாதிரி வருது இல்ல. பிரீத்தி என்ன பண்றானா பாட்டியை பிடிச்சு தள்ளி விடுறா. அவங்க மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த சின்ன பையன் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவங்களுமே சின்ன பையனை நக்கலா ஒரு பார்வை பாக்குறாங்க. பிரசன்ட்ல இந்த பிரீத்தி உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல. பிரீத்தி இப்ப பிரசன்ட்ல எப்படி இருக்காங்களோ அந்த போட்டோவை இவன் வச்சிருக்கான். அந்த போட்டோவை கோவமா இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் ஸ்டார்டிங்ல காமிச்ச சீனை நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் ட்ரெஸ் போடாம நிறைய பொண்ணுங்க முன்னாடி உக்காந்துட்டு இருக்க மாதிரி இவனுக்கு தோணுது. அதாவது பிரீத்தி மாதிரி எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்கள சாவடிக்கணும்னு இவன் முடிவு பண்ணிடுவான் போல. அவங்க கூட பழகிற மாதிரி பழகி சாவடிச்சிருவான் போல. இவனோட அடுத்த டார்கெட் மீரான்றது நமக்கு தெரிய வருது. இவன் தான் இதுக்கு முன்னாடி அந்த நந்தினியை சாவடிச்சிருப்பான், அதே மாதிரி அந்த சாந்தியை சாவடிச்சிருப்பான். அவங்க காலில் கொலுசு போட்டிருக்கணும், அதே மாதிரி தொல்லை பண்ணணும். இப்படிலாம் பண்ணா இவன் ட்ரிகர் ஆயிடுவான் போல. பிரீத்தி எப்படிலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணுங்களும் பண்றாங்க, இவங்க நல்ல பொண்ணுங்க இல்லைன்ற மாதிரி கதையை முடிச்சிருவான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி நந்தினி கிட்ட இவன் தான் சொல்லியிருப்பான். அப்படி வந்த நந்தினி கிட்ட இவன் ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் நடிச்சு ஏமாத்திருப்பான். அப்படி ஏமாத்திட்டு இருக்கவன் சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணி இவங்க கதையை முடிச்சிடுறான். அப்படியே இவங்களை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இதுலதான் ஹீரோ தெரியாதனமா மாட்டிருப்பாரு. இப்ப காவியா என்ன பண்றாங்கன்னா நந்தினி அம்மாவை ஹீரோவை பாக்குறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சம்பந்திக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய டிராயிங் இருக்கிறத பாக்குறவங்க யாரோட டிராயிங்னு கேட்கும் போது என் பொண்ணோட டிராயிங் தான், என் பொண்ணுமே சூப்பரா வரைவா, லெஃப்ட் ஹேண்ட்லயே வரைவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அசோக பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சரி என் பொண்ணுக்கு டிராயிங் காம்படிஷன் வருது இல்ல, உங்க வீட்டுக்கு ட்ரைனிங்காக அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி அசோக் கேக்குறாரு. சேச்சா இவளுக்கு ட்ரைனிங்லாம் தேவையில்லை, ஏற்கனவே சூப்பரா வரைஞ்சிட்டு இருக்கா, இப்ப வரைகிற மாதிரி வரைஞ்சாலே ஜெயிச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன்னு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு மீரா இருக்காங்கல்ல, அவங்களே வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. நீங்க எதுக்கு வேணான்னு சொல்றீங்க, நம்ம வீட்டுல ரொமான்ஸ் பண்ணலாம்லன்ற மாதிரி கேக்குறா. இல்ல நம்ம இதெல்லாம் முடியிட்டோம், அதுக்கப்புறம் ரொமான்ஸை வச்சுக்கலாம், காம்படிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வா, நம்ம ஒண்ணு மண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கிளம்புறாரு.
சம்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறத பத்திலாம் பெருசா தெரியாது. இவர் பாட்டுக்கு வெகுலியா பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட்லயே அவ்வளவு சூப்பரா வரைவான்ற மாதிரி வரைஞ்ச டிராயிங் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இறந்து போன 2 பேருக்கும் இந்த பொண்ணுக்கும் காமனா இருக்கே, இந்த பொண்ணு அடுத்த டார்கெட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு போலியேன்னு யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு மீரா ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அந்த ஃப்ரெண்டுமே ஒண்ணு மண்ணா இரு, சூப்பரா லவ் செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா மீரா நல்ல பொண்ணு, அவளை கெடுக்கிறதே இந்த ஃப்ரெண்டு தான்ன்றது நமக்கு தெரிய வருது. மீராவோட சில டிராயிங் மட்டும்தான் சம்பத்து கிட்ட இருக்கும், மீதி டிராயிங் எல்லாமே மீராவோட வீட்டுல தான் இருக்கும். இவங்க மீராவோட வீட்டுக்கிட்ட எல்லாம் பேசுவாங்க போல. அப்படி இவங்களுமே வாய்ஸ் நோட் மூலியமா அந்த டிராயிங் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்புனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவங்க சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸே வராம இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த டிராயிங் காம்படிஷன் முடிஞ்சிருது போல. இவ தான் ஜெயிக்கவும் செஞ்சிருப்பா. இப்ப ஸ்டேஜுக்கு போய் அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சார் தானே. அந்த சாருக்கு பக்கத்துல வந்து நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப பேரண்ட்ஸும் சந்தோஷமா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி இந்த பொண்ணோட காதுல விஜயும் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு காவியாவை காட்டுறாங்க. மெசேஜுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி திரும்பி மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த சமயம் இந்த பொண்ணு இருக்கால, இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நான் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நான் கிளம்புறேம்மா அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. உண்மையில இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸே கிடையாது. மீராவோட ஃப்ரெண்டுக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். மீரா கிட்ட இதை பத்திலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. வீட்டுல போய் சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ஜாய் பண்ணு, என்ன நடந்ததுன்றத முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுன்ற மாதிரி மீராவோட ஃப்ரெண்டு சொல்றா. மீராவோட அம்மா கிட்ட மீரா வரைஞ்ச டிராயிங் எல்லாம் அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப மீராவோட அம்மா அனுப்பி வச்சிருக்காங்க போல. அந்த ஒவ்வொரு பெயிண்டிங்கா பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு பர்டிகுலர் பெயிண்டிங்கை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவன் வந்து பிரீத்தின்ற ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்டான் பாத்தீங்களா. பிரீத்தி நின்னுட்டு இருக்கிறத இவன் பாக்குற மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் வரைய சொல்லியிருப்பான். உதாரணத்துக்கு இவன் பழகின சாந்திய வரைய சொல்லியிருப்பான், நந்தினிய வரைய சொல்லியிருப்பான், இப்ப மீராவையும் வரைய சொல்லியிருக்கான். அதனால்தான் இந்த டிராயிங்க மீரா வரைஞ்சிருக்கா. மீரா தான் அடுத்த டார்கெட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க அசோக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சம்பத்து கிட்டையும் சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம உடனே நேரடியா அந்த ஸ்கூலுக்கு போனோம், அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஸ்கூலுக்கு வந்துருங்க, பேசிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஸ்கூலுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. சார் கிட்ட கேட்கும் போது, இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு ஸ்பெஷல் கிளாஸே கிடையாது, மத்த பொண்ணுங்களுக்கு தான் இருக்கு, உங்க பொண்ணுக்குலாம் இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது எங்க பொண்ணுக்கு ஸ்பெஷல் கிளாஸே இல்லையா, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு கிளம்புனாலே அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப லைட்டா சம்பத்துக்கு இந்த இடத்துல பயம்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த சைடு மீராவை நமக்கு காட்டுறாங்க. மீரா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவருமே ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாரு. வா நம்ம போலான்னு சொல்றாரு. எங்க கூட்டு போக போறீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சர்ப்ரைஸ், நீ வான்ற மாதிரி இவருமே கூட்டு போறாரு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு தான் இவர் கூட்டு வராருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மீராக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் முதல்ல சொல்றா. ஆனா அவகிட்ட நோண்டி நோண்டி கேட்கும் போது ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது விஜய் சாரும் அவளும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்தேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்ப விஜய் சார் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் விஜய் இருக்கார்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க பெயிண்டிங்க்கு வேண்டிய எல்லாமே இருக்கு, இத பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து தள்ளி போறாரு. சூப்பரா இருக்கே, இத போட்டோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பலான்ற மாதிரி இவங்களுமே போட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த போட்டோவை ஃப்ரெண்டு பாக்குறாங்கல்ல, இப்ப எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கா, இந்த பகுதியில தான் இருக்கா போலன்ற மாதிரி பகுதியை காட்டுறா. இந்த பகுதியை பாக்குற ஒருத்தர் மட்டும் இந்த பகுதி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. உடனே அங்க போனோம்னு யோசிக்கிறாங்க. இந்த சைடு விஜய் இருக்கார்ல, மீரா கூட ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உனக்கு இதுதானே வேணும், உனக்கு இதுதானே வேணும்ன்ற மாதிரி ரொமான்ஸ் பண்றாரு. பிரீத்தி எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பொண்ணுங்க ஃபோர்ஸ் பண்ற மாதிரியே இவருக்கு தோணுது. இந்த மாதிரி பொண்ணுங்களை விடக்கூடாதுன்னு அட்டாக் பண்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து இந்த குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அதுலயே நம்ம சம்பத் இருக்காரு பாத்தீங்களா, இவனை அட்டாக் பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
ஒரு ஸ்டேஜ்ல சம்பத் இருக்கார்ல, அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்பா, தெரியாம இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இவன் நல்லவன் நினைச்சு இப்படி பழகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுமா, அப்பா எந்த தப்புமே பண்ணல, அப்பாவை நம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணுமே நான் உங்களை நம்புறேன்பான்ற மாதிரி சொல்றா. ஏன்னா மத்த கொலையும் இந்த சார் பிஜாய் தான் பண்ணிருக்காருன்றது பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க பிஜாய் இருக்கார்ல, திரும்பி அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக வராரு. நம்ம ஹீரோ தான் தடுத்து சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்கல்ல, ஒரு மாடியில இருக்க விளிம்பு கிட்ட வந்து சண்டை போடுறேன்ற மாதிரி ரெண்டு பேருமே மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. என் பொண்ணுக்கு நான் நல்லவன் தெரிஞ்சா போதும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப தெரிஞ்சிருச்சுல, உயிரை விட்டுட்டாருன்னு காட்டுறாங்க. இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு லேடி நியூஸா பார்த்துட்டு இருக்காங்க. கால்ல கொலுசு போட்டுட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடிக்கு சரக்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையன் பயந்துகிட்டே தான் வரான். ஏன்னா இந்த லேடி இந்த சின்ன பையனை டார்ச்சர் பண்றாங்க போல. இப்ப இந்த சின்ன பையனுக்கு பக்கத்துல வந்து இவனை டார்ச்சர் பண்றாங்க. இந்த லேடி வேற யாரும் கிடையாது, விஜயை இப்படி மாத்துனாங்கல்ல அந்த பிரீத்தியா தான் இருப்பாங்க. இவர் முதல்ல பிரீத்தியை தானே சாவடிச்சிருக்கணும். ஆனா பிரீத்தியை இத்தனை வருஷம் விட்டு வச்சிருக்காரு போல. இன்னும் பிரீத்தி அடங்கின மாதிரியே இல்ல. இன்னமும் நிறைய சின்ன பசங்களை டார்ச்சர் பண்ணி அவங்க லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எனக்கு இந்த சீரீஸ்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் தாங்க திரும்ப திரும்ப இடிச்சது. அது என்னன்னா, பிரீத்தியை ஞாபகப்படுத்துற பொண்ணுங்களெல்லாம் சாவடிக்கிறது கூட ஓகே, ஆனா முதல்ல பிரீத்தியை சாவடிக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே மற்ற பொண்ணுங்களை சாவடிக்கணும். அதை ஏன் பண்ணலன்றது தான் எனக்கு தெளிவா புரியல. ஸோ இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க,